ஃபிலிம் டூனியர் வெங்கடேசன் பணிவான வணக்கங்கள். லோகேஷ் கனகராஜனுடைய வெற்றியில் தன் வெற்றி மாதிரி கொண்டாடிட்டு இருந்த அவருடைய நண்பர், அவருடைய அசோசியேட், 2 படங்கள் இயக்கிய பிறகு லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து பணியாற்றிய ரத்னகுமாரை இப்பொழுது தமிழ் திரையுலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. மாஸ்டர் படம், விக்ரம் படம், லியோ, இந்த 3 படத்துக்கும் தன்னுடைய மிகச்சிறந்த பங்களிப்பை திரு ரத்னகுமார் கொடுத்தாரு. ரத்னகுமார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். லோகேஷ் கனகராஜ் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வந்து ஒரு ரூமில் தங்கியிருக்கப்ப அவருடைய ரூம்மேட்டு தான் திரு ரத்னகுமார் அவர்கள். ரத்னகுமார் ஏற்கனவே மேயாத மான், ஆடை 2 படங்களும் டேரக்ட் பண்ணார். 2 படங்களும் காணாமல் போயிடுச்சு. 2 படங்களும் காணாமல் போனோன்னே தன் நண்பனுக்கு இணையாக துணையாக வசனங்கள் எழுதுவதும் அவருக்கு ஒரு அசோசியேட் மாதிரி அவருடைய வெற்றிக்கு பங்களிப்பு பண்ணுற மாதிரி அவர் கூடயே பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். 3 படங்கள் பிரயாணம் பண்ணார். முன்னாடி சொன்ன மாதிரி தான் மாஸ்டர் படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் லியோ படத்துலையும் பயணம் பண்ணுறப்ப, அந்த லியோ படம் பண்ணுறப்ப அவுடோர் ஷூட்டிங்கில் ஒட்டுமொத்த யூனிட்டுமே காஷ்மீர் தான் அந்த படத்தை எடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கால்ஷீட்டில் காஷ்மீர் சிச்சுவேஷன் தான் அந்த படம் எடுக்கப்பட்டது. அப்பொழுது முக்கியமான டைலாக் சொல்லித்தரது, மற்ற விஷயங்களை பேசுகிறப்ப விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய க்ளோஸ் ஆகியிருக்கார். விஜயோட ரசிகராக திரு ரத்னகுமார் ஆகியிருக்கார். சரி, எப்படியாவது விஜய் நமக்கு அடுத்த படத்துக்கு கால்ஷீட் தருவார்னு சொல்லி விஜயினுடைய சொம்பு தூக்கியாக அவர் இருந்தார். அப்பொழுதுதான் இந்த கழுகு காக்கா பிரச்சனை விஜய் ஒரு இதில் சொல்கிறாரு. வாரிசு படத்தப்ப ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு சர்ச்சை வருது. ரஜினி கழுகு காக்கா கதையை சொல்கிறார். நான் கழுகு மாதிரி மேலே பறப்பேன், காக்காலாம் தட்டினா கூட கண்டுக்கவே மாட்டேன், போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சைக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கப்ப ரஜினிக்கும் ரத்னகுமாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா ரஜினின்றது ஒரு மலை, இவன் ஒரு கொசு. இவர் விஜயை குஷிப்படுத்தணும், விஜய்கிட்ட கால்ஷீட் வாங்கணும், விஜயோட அடுத்த படத்துக்கு நம்ம விஜய் போனால் கால்ஷீட் கொடுத்தா நம்ம பெரிய இயக்குனர் ஆயிடலான்னு சொல்லி ஒரு நப்பாசையில் லியோ படத்தினுடைய ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஜினியை மீன் பண்ணி ரஜினி கழுகுன்னு சொன்னப்போ எவ்வளோ பெரிய கழுகாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பறவையாக இருந்தாலும், எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சாப்பாட்டுக்கு கீழே இறங்கி தான் வந்தாகணும்னு சொல்லி ஒரு நக்கலாக ஒரு பதில் சொல்கிறப்பயே நாம் சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வியை முன் வச்சோம். நீ என்ன ரஜினியை இவ்வளோ மட்டமாக ரஜினி வம்பிழுக்கிற மாதிரி சொல்கிற? ரஜினி நீ ஒன்றா? ரஜினி 171 படம் நடிச்சிருக்கவர், தமிழ் திரையுலகத்தை 50 ஆண்டுகள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி கட்டி காத்தவர். நீ ஓடாத 2 படம் எடுத்திருக்க. ஒரு படத்தினுடைய இயக்குனர் ஆன பிறகு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறதே ஒரு மட்டமான ஒரு விஷயம். பட் அதையும் நீ பண்ணுற, கௌரவத்தை விட்டு கொடுத்து பண்ணுற. அப்போ நீ ரஜினியை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன ஈக்குவலான தகுதி இருக்குன்னு சொல்லி நம்மள மாதிரி யாரெல்லாம் கண்டனத்தை முன் வச்சோம். அப்போ உடனே ரத்னகுமார் என்ன சொல்கிறேன், நான் சமூக வலைதளத்திலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகினார். போய் தொலையான்னு விட்டாச்சு. ஆனால் அப்பயே நான் அந்த காணொலியில் ஒரு கேள்வி வச்சுருந்தேன். 171 லோகேஷ் கனகராஜ் இயக்கிற படத்தில் ரஜினி நடிக்கிறான்ற முடிவாக இருக்குது. ரத்னகுமார் தொடர்ந்து லோகேஷ்க்கு படங்களுக்கு நடித்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப இந்த 171 படத்தில் லோகேஷோடைய படத்தில் ரத்னகுமார் ஒர்க் பண்ணுறப்ப ரஜினி மூஞ்சியை அவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருந்தோம். அந்த மூஞ்சியை கண்டிப்பாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ 171வது படத்தில் லோகேஷுடன் ரத்னகுமார் இணையவில்லைன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான விஷயம் வெளியே வந்து விட்டது. ரஜினி மட்டமாக வெளியில் பேசிட்டப்போ ரஜினி யூனிட்டோடு எப்படி ஒர்க் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தை முடித்தவுடனே சொந்தமாக பட கம்பெனி ஆரம்பித்து அந்த படத்துக்கு முதல் வாய்ப்பை நான் ரத்னகுமார் தான் கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த படத்துக்கு லாகவா லாரன்ஸ் தான் ஹீரோன்னு சொல்லலாம் ஃபிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்க வேலையில் அந்த படத்தையும் ட்ராப் பண்ணிட்டார். லோகேஷ் கனகராஜ் படம் தயாரிக்கவில்லை. ஏன்னா லாகவா லாரன்ஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ரஜினியோடைய பரம சிஷ்யன், ரஜினியோடைய பரம சீடன். ரஜினி கணத்தில் குதின்னு சொன்னால் கண்ணை மூட்டிட்டு குதிக்கிற அளவுக்கு வெறித்தனமாக ஒரு ரசிகர். என் தலைவனை கேவலப்படுத்திட்டு உன்னோடைய படத்தில் நடிக்கணுமான்னு சொல்லி அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இன்றைக்கு ரத்னகுமார் 171 லோகேஷ் கனகராஜும் ரஜினி இணைய படத்திலிருந்தும் தூக்கி எறியப்பட்டார். அதே மாதிரி லாகவா லாரன்ஸை வச்சு ஹீரோவாக லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கணும்னு சொன்ன அந்த படத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறான்னு சினிமா உலகில் தேடிட்டு இருக்காங்க. மித்ரன் இயக்கிற சர்தார் 2 படத்தினோட டிஸ்கஷனில் இருக்கிறதா ஒரு தரப்பு சொல்கிறது. வாயை மூடி கம்முன்னு இருக்கணும். நம்ம ஒருத்தரை பற்றி பொது வழியில் பேசுகிறப்ப நாம் என்ன மாதிரி பேசணுன்ற அறிவு இருக்கணும். 3வது என்னன்னா, நம்ம வளர்ந்து கூட ஒரு டைரக்டர் எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும். 4வது என்னன்னா, விஜயை நம்பி நீ இதை சொன்னியே, நீ உருப்படியா? விஜயை நம்பி போனவன் எவன் விட்டுருக்கான்? விஜயை நம்பி விஜயை வச்சு குஷிப்படுத்தலாம். அவர் இது பண்ணுவோன்னா, ஆஹா ரத்னகுமார் பற்றியா நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாரு, நம்மளோட புகழ் பாடுறாரு, டே அவனை கூப்பிட்றா, அடுத்த படத்தோட கால்ஷீட் கொடுறான்னு சொல்லி நப்பாசு நினச்சிருந்தாரு. விஜயை நம்பி நீங்கள் போனீங்கன்னா அவங்க குடும்பத்தாரும் அவருடைய நண்பர்களும் அவர் கூட ஒர்க் பண்ணவர்களும் அவர் ப்ரொடியூசரும் எப்படி நடுத்தருவில் நின்னாங்களோ அதே மாதிரி இப்போ ரத்னகுமாரும் நடுத்தருவதாக நிற்கிறதா ஒரு கேள்வி. இதற்கான பதிலை
கண்டிப்பாக ரத்னகுமார் வலைதளத்தில் சொல்லணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக ரத்னகுமார் வலைதளம் விட்டு வெளியே போயிட்டார், லோகேஷ் கனகராஜும் வலைதளத்திலும் வெளியே போயிட்டார். 2 பேரும் ஏதாவது ஒரு பொதுத்தளத்தில் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய வியூகத்தை கண்டிப்பாக கேட்கலாம். மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.